விட்டாங்க. ஏன்? பொம்பளைக்குள்ள படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லையா, அதனால அவங்க கூடவே என்ன வேலைக்கு அழைச்சிக்கின்னு போறாங்க. உனக்கு ஜாலி தானே, நீ எழுத வேணாம், படிக்க வேணாம், எக்ஸாம்ன்ற தொல்லையே உனக்கு இல்லை, நீ ஜாலியா இருக்கலாம். இல்ல சோஃபி, எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ லூசானி, என்னை மட்டும் எங்கள் அம்மா ஸ்கூல் போக வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஜாலியாக இருப்பேன். செல்வி, உங்கள் அம்மா எங்க? பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்கம்மா. சோஃபி, உனக்கு எக்ஸாம்ஸ் தானே வந்துச்சு, படிக்கிற வேலைக்கு போய் பாரு. மா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? செல்வி அவங்க அம்மா ஸ்கூலை விட்டே நிறுத்திட்டாங்களாம். அந்த மக்களுக்கு படிப்பேர் இருக்காது, அதான் நிறுத்திட்டு இருப்பாங்க. நீ அவ கூட சேர்ந்து கூத்தடிக்காம படிக்கிற வேலைக்கு போய் பாரு. மா போமா, எப்போ பாரு என்ன மட்டும் படி படின்னு உயிரை வாங்குற. நாளையிலேருந்து நானும் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். செல்வி, இதான் இவ்வளோ நேரம் கிட்ட பேசிட்டு இருந்தியா? மா, அப்படிலாம் அவகிட்ட சொல்லலம்மா. சொல்லு சோஃபி, அவளை ஸ்கூலுக்கு போக வேணாம் சொல்லலம்மா. என்னம்மா, என்னாச்சு? பானு, பொண்ணு செல்வி, அவளுக்கு தான் படிக்கிறதுனா கூட சேர்ந்து இவளையும் கெடுத்துட்டு இருக்கிறா. இல்லைம்மா, செல்வி படிக்கணும்தாம்மா ஆசை. நான் அதான் குடும்ப கஷ்டத்தில் நிறுத்திட்டேம்மா. நான் இடத்துக்கு வேலைக்கு போன வச்சோம் 5 10 கிடைக்குமா, அதை வச்சு எல்லாம் கரை சேர்த்துருவோம்மா. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஏதோ வேலைக்கு போன வச்சு 5 10 வேணா அதிகமாக வரும். அம்மா, சாயங்காலமாக இங்கேயே அனுப்பிச்சி விட்றேம்மா. சின்ன சின்ன வேலையெல்லாம் பாப்பாவே செஞ்சுப்பாம்மா. நான் நைட்டு வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேம்மா. செல்வி, வீட்டுக்கு வரையா வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை கூட செஞ்சு இவகிட்ட படிக்கிறத கெடுத்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்கம்மா. செல்வி, செல்வி. சொல்லு சோஃபி. ஏன் கூப்பிட்டாத மாதிரி போகிற? உங்ககிட்ட பேசுனா உங்க அம்மா என்னை அடிப்பாங்க, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? எங்கள் அம்மா வர இன்னும் 2 hours ஆகும். அப்படியா? ஆமாம் செல்வி. சரி, இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும், நான் மிஸ் வரும்போது கண்ணை திறந்து தூங்கிட்டேன். அப்படியா? ஆமாம் செல்வி. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், எனக்கு தருவியா? என்னது செல்வி? எங்கள் மம்மி டேடி வாங்கி கொடுத்த பார்பிட்டால நீ பார்த்துட்டியா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தரமாட்டேன் செல்வி. அப்படின்னா? அப்படின்னா என்னன்னு தெரியாதா? சரி, வேற என்ன கேட்குற? உன்னுடைய பழைய புக்கு இருந்தால் உனக்கு தரையா? பழைய புக்கு தானே, அங்கே தான் ஸ்லாப்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ செல்வி. செல்வி, நில்லு. எங்கே எடுத்துகிட்டு போங்க? அம்மா, சோஃபி கிட்ட இருந்து புக்கு படிக்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறேம்மா. படிக்கிறேன்ற பேரில் எடைக்கு எடுத்துன்னு போய் போட போறியா? இல்லைம்மா, சோஃபி கிட்ட படிக்கிறதுக்கு தாம்மா வாங்கிட்டு போகிறேன். எல்லாம் இவ கொடுத்த இடம் தான் எல்லாம். மாமா வேண்டாம் மாமா, அடிக்காதீங்க மாமா, அடிக்காதீங்கம்மா. அம்மா, அவளை அடிக்காதீங்கம்மா. நீ என் கையே பிடிக்கியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? சோஃபி கிட்ட படிக்கிறதுக்கு தாம்மா புக்கு வாங்கிட்டு போகிறேன். சோஃபி கிட்ட படிக்கிறதுக்கு தாம்மா புக்கு வாங்கிட்டு போகிறேன். சரி சரி, இந்த வீட்டில் இருக்கிறேன்னா பொருள் மேலே கை வச்சா உனக்கு அவள் தான் உனக்கு. சரிங்கம்மா. ஐயோ, இந்த மேக்ஸை யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. என்ன சோஃபி, என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? இன்னைக்கு மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க செல்வி, ஒன்றுமே புரியல, அதான் செல்வி இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஏதோ காமி. இந்தா புடி உங்க அம்மா வராங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவகிட்ட பேசாதன்னு தானே சொல்கிறேன் நான். அம்மா, சோஃபிக்கு ஒரு மேத்ஸ் தெரியலன்னம்மா, அதாம்மா என்னால் முடியுதான்னு பார்த்தம்மா. ஆமாம், இவ பெரிய கணித மேதை, இப்போ தான் கணக்கு சொல்லி கொடுக்க வந்துட்டா. நீங்கள் மேக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன், அங்கன்னா உனக்கு சிரிப்பு. மா, செல்வி ஏதோ போடுறாமா, அதாம்மா பார்த்தேன். என்ன பண்ணுற செல்வி? நீ இந்த சமயம் எப்படி போட்ட? அம்மா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி சோஃபி கிட்ட இருந்து புக்கை வாங்கி பார்த்தம்மா, அதை பார்த்து போட்டம்மா. நீ ஒரு தடவை பார்த்தேன் இந்தமாரி போடுறேன், நீ இவ்வளோ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியாது போச்சு. நான் ஒரு பாகுபாடு பார்த்துட்டேன். கல்வி என்பது ஏழை பணக்காரர் பார்ப்பதில்லை, ஆண் பெண் என்று பார்ப்பதில்லை. கல்வி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. சுதந்திர
ஹிந்தி. சுதந்திர இந்தியாவில் பொதுவான ஆண் பெண் சுதந்திர இந்தியாவில் எப்பொழுதும் பெண்களுக்கு முழுமையான கல்வி கிடைக்கப் பெறுகிறதோ அப்பொழுதுதான் சிறந்த